பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில் இணைகிறது என்கிற செய்தி என்னுடைய வீட்டு வாயிலில் பாரத் மாதா கி ஜே என்கிற முழக்கம் எழுப்புகிறவரை எனக்கு தெரியாது என்று சொன்னார். அன்புமணி என்ன சொல்றாரு? தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற தலைவர் நான், பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற தலைவர் நான், எனவே எனக்கு தான் அதிகாரம் இருக்கின்றார். இந்த குரல் பாஜகவினுடைய குரல். இந்த கட்சியை வளர்த்தவர் ராமதாஸ் தான். அதுல ஒண்ணு மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. இந்த கட்சியினுடைய நூக்கம் காரணம் தெரியுமா? இந்த கட்சியினுடைய தன்மை என்னன்றது தெரியுமா? ராமதாஸுக்கு அந்த யுக்தி தெரியும், கட்சியை எப்படி இயக்குறதுன்னு. அதனால அவர் களத்துக்கு வருவாரா, அன்புமணி மாதிரி உழைப்பாரா, அதெல்லாம் தேவையில்லை. இன்னொன்னு, அன்புமணி என்ன உழைச்சிட்டாரு? இப்ப யங் பிளட் தானே அன்புமணி. கட்சிக்காக தினந்தோறும் கூட்டம் பேசிட்டாரு. அன்புமணி இயங்கவே இல்லை சார். ராமதாஸ் இயக்கி இருக்கிறார், இயங்கியும் இருக்கிறார். ராமதாஸை தூக்கி எறிந்து விட்டு அன்புமணியால் இயங்க முடியாது, ஆனால் அன்புமணியை தூக்கி எறிந்து விட்டு ராமதாஸால் இயங்க முடியும். ஹாய், நியூஸ் போக்கஸ் தமிழ். என்ன எப்பயுமே ஒரே அரசியல் தானா? என்னங்க அரசியல் போர் அடிச்சுதா உங்களுக்கு? நமக்கு வேணா அரசியல் பிடிக்காம போகலாம், ஆனா அரசியலுக்கு நம்மளை பிடிச்சிருக்கு. நம்மளை வச்சுதான் இங்க ஒவ்வொரு அரசியலும் நடந்துட்டு இருக்கு. பலரும் நம்மளோட அரசியல் நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியா பாக்குறீங்க, ஆனா சப்ஸ் பண்ண மறந்துறீங்க. நம்ம நேயர்கள் மறக்காம சப்ஸ் பண்ணுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நிறைய அரசியல் பேச வேண்டியது இருக்கு. வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டினுடைய அரசியலை கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு பாமக விவகாரம், உட்கட்சி விவகாரம் அப்படிங்கிறது. அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் இடையிலான அந்த சண்டை அப்படிங்கிறது. குறிப்பா அன்புமணிக்கான தலைமை பண்பு எவ்வளவு சிக்கலா இருக்கு அப்படிங்கிறத பத்தி ராமதாஸ் பொது வெளியில வைக்கிறாரு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ராமதாஸ் எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகளை மறுக்கக்கூடிய இடத்துக்கு அன்புமணி நகர்றாரு. ஒரு கான்ட்ரவர்சியான விஷயம் போகுது. சரி, ரெண்டு பேருக்குமான விவகாரத்தை தாண்டி நான் ஃபர்ஸ்ட் இது எப்படி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்னா, ராமதாஸ் வச்ச பல்வேறு விமர்சனங்கள்ல அவர் முக்கியமா கூர்மைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் எதுவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்புமணி அவர்கிட்ட இருக்கக்கூடிய பாஜக ஆதரவு ஸ்டாண்டை அவர் ஹைலைட் பண்ணி பேசுறாரு. இந்த ஒரு விஷயம் நான் கவனிச்சு பேசணும்னு நினைக்கிறேன். உண்மையிலே இந்த இடத்துக்கு நகர்ந்திருக்க இந்த சப்ஜெக்ட் அப்படின்னா, ராமதாஸ் எந்த அளவுக்கு பிஜேபி எதிர்ப்பா இருக்காரு, அன்புமணி எந்த அளவுக்கு பிஜேபி ஆதரவா இருக்காரு, இதுக்கான பேக்ரவுண்ட் பாலிடிக்ஸ் எப்படி பார்க்கலாம்? முழுக்க முழுக்க இந்த பிரச்சனைக்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சி தான். இதுவரை நாட்டை கெடுத்த பாஜக இப்போது வீட்டை கெடுக்க துவங்கிவிட்டது என்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உண்மையான தொண்டர்கள் மனக்குமுறலில் இருக்கிற அளவுக்கு இந்த பிரச்சனை என்பது இப்போது உருவெடுத்திருக்கிறது. நேற்றைக்கு ராமதாஸ் அவர்கள் பேசிய செய்தியில ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, ரெண்டு விஷயம். ஒன்று, பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில் இணைகிறது என்கிற செய்தி என்னுடைய வீட்டு வாயிலில் பாரத் மாதா கி ஜே என்கிற முழக்கம் எழுப்புகிறவரை எனக்கு தெரியாது என்று சொன்னார். ஒன்று. அப்படி என்று சொன்னால், நிறுவனராக இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முகமாக அறியப்படுகிற ராமதாஸ் அவர்களுக்கு இந்த கூட்டணி குறித்த எந்த தகவலும் சொல்லப்படவில்லை, இந்த கூட்டணி குறித்த எந்த புரிதலும் இல்லை. அப்படி திடீரென ஒரு கூட்டணியை அமைத்திருக்கிறார்கள். இரண்டாவது, நான் இந்த கூட்டணி வேண்டாம் என்று சொல்கிற போது அன்புமணி என்னிடத்தில் எனக்கு கொள்ளி வைக்கிற நிலை வந்துவிடும் என்று என்னை சொல்லி என்னை இந்த கூட்டணிக்கு உடன்பட வைத்தார். என்னுடைய கால்களை கட்டி கொண்டு அழுதார் அன்புமணியினுடைய மனைவி சௌமியா அன்புமணி என்று நேற்றைக்கு சொன்னார். இப்ப இதுல இருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா, பாஜக கூட்டணி வேண்டாம் என்பதில் உறுதியாக இருக்கிறார் ராமதாஸ். ஆனால் பாஜக கூட்டணிக்கு போனால் மட்டும்தான் தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்று நினைக்கிறார் அன்புமணி. எனக்கு கொள்ளி வைக்க வேண்டிய சூழல் வரும்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவர் என்ன இறந்து விடுவார் என்று அர்த்தமா? இல்லை, அரசியல் ரீதியாக அவர் முடக்கப்படுவார் என்று பொருள். இன்னொன்று, தனக்கு மேல் கத்தி தொங்கிக் கொண்டிருக்கிறது, நீங்கள் தான் எப்படியாவது என்னை இந்த கூட்டணியின் மூலமாக காப்பாற்றிட வேண்டும் என்று சரணாகதியாகித்தான் இந்த கூட்டணிக்கு ஒப்புக்கொள்ள வைத்திருக்கிறார். அப்போ பாஜக எவ்வளவு நெருக்கடி கொடுத்து ஒவ்வொரு கட்சியையும் தன்னுடைய கூட்டணிக்கு அழைத்து வந்திருக்கிறது என்பதைத்தான் இதிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு பிரச்சனையாக வருவதற்கு முன்பாக ராமதாஸ் விழித்துக் கொண்டு எச்சரிக்கை செய்கிறார். ஏன்னா ராமதாஸ் என்பவருக்கு இந்த கட்சியினுடைய வழி என்ன என்பது நன்றாக தெரியும். இந்த கட்சி எத்தகைய கட்டமைப்பு கொண்டிருக்கிறது என்பது நன்றாக தெரியும். இந்த கட்சியினுடைய தொண்டர்கள் மனநிலை என்பது நன்றாகவே தெரியும். இடைக்காலத்தில் சொருகப்பட்டிருக்கிற இடைச்சொருகள் தான் அன்புமணி. அன்புமணி இந்த கட்சியை உருவாக்கியவர் அல்ல, அன்புமணி இந்த கட்சியை வளர்த்தவர் அல்ல. இந்த கட்சி நன்றாக வளர்ந்து வேர் பரப்பி அதில் கிடைத்த மாம்பழத்தை சுவைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதராகத்தான் இன்றைக்கு அன்புமணி வெளிப்படுகிறார். அதற்கு முன்பு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பயணம் எத்தகையது, அது எவ்வளவு இடர்பாடுகளை சந்தித்திருக்கிறது,
அண்டர் கிரவுண்ட் ஆபரேஷன்ஸ் பண்ணியிருக்கிற கட்சி சார் அந்த கட்சி. அவ்வளவு போராட்ட களங்களை வலுவாக சந்தித்த ஒரு கட்சி. அந்த கட்சியை எப்படி வழிநடத்திட வேண்டும் என்று ராமதாஸை விட நன்கு அறிந்திருக்கிறாரா அன்புமணி? இல்லை. நிச்சயமாக ராமதாஸுக்குத்தான் தெரியும். ஆனால் தன்னுடைய மகன் என்கிற ஒரே அடிப்படையில் இவருடைய எல்லா விதமான அழுத்தங்களுக்கும் ஆட்பட்டார். இப்போது இந்த அழுத்தங்களுக்கு ஆட்படுவதன் மூலமாகவே கட்சி நிர்மூலமாக விடும் என்கிற முடிவுக்கு வந்து விட்டார் ராமதாஸ். அததான் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இவ்வளவு நாள் அமைதியா இருந்தவர் ஏன் இப்ப வெகுண்டல்றாரு? அந்த கேள்வி இருக்குல்ல. தன்னுடைய மகனுக்காக இத்தனை காலமா சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்ட ஒரு தலைவர் ஏன் இப்ப திடீரென அந்த சாக்ரிபிகேஷனை நான் பண்ண மாட்டேன், இது கட்சியை காப்பாற்ற வேண்டிய காலம்னு வர்றாருன்னு சொன்னா இனிமேலும் பொறுக்க முடியாது. இப்போதும் அவர் சொல்கிறார். அண்மையில் நடந்த வன்னியர் திருவிழா, இந்த மாநாடு நடந்தது இல்லையா, சித்திரை முழுநிலவு திருவிழா மாநாடு மாமல்லபுரத்துல. அதுல பேசும்போது என்ன சொல்றாரு? இந்த ஊமை ஜனங்களுக்கு உங்களை விட்டால் நாதி இல்லை என்று நான் தம்பி ஸ்டாலினிடத்திலே சொன்னேன். அப்ப அவர் ஒரு சமிக்கையை திமுக கூட்டணிக்கு கொடுக்கிறார். ஆனா இவர் பேசுகிற போது என்ன செய்கிறார்? அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருந்த முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதாவை பாராட்டி பேசுகிறார். இதற்கு முன்பு ஜெயலலிதாவை பாராட்டி பேசினாரா? அதிமுக கூட்டணிக்கு போகலான்னு ராமதாஸை சொன்னதாக நேற்று சொல்றார். ராமதாஸ் அதிமுக கூட்டணிக்கு போவதற்கு கூட தயாராகத்தான் இருக்கிறார். ஆனால் பாஜக கூட்டணி வேண்டாம், நம்முடைய தன்மைக்கு எதிராக இருக்கிறது, நம்முடைய மாநிலத்தினுடைய நலனுக்கு எதிராக இருக்கிறது, நாம் இந்த அரசியலை தமிழ்நாட்டு களத்தில் பேச முடியவில்லை என்பதை உணர்ந்திருக்கிறார் ராமதாஸ். இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள அதிமுக வந்துருச்சு. அதனால இப்ப அதிமுகவோடு இணைவதை போல ஒரு ட்ரெண்டை செட் பண்ண பாக்குறாரு. ஆனா ராமதாஸுக்கு நல்லா தெரியுது 2026 இந்த ட்ரெண்ட் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு. ராமதாஸுக்கு பொலிட்டிக்கலா ஒரு அப்சர்வேஷன் எப்பவுமே இருக்கும். எல்லா தலைவர்களை விட அவருக்கு கூடுதல் அப்சர்வேஷன் இருக்கும். எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல சக்சஸ்ஃபுல் பொலிட்டீஷியன் அவரு. எந்த அணி வெற்றி பெறுதோ அந்த அணியில இருப்பார். 2001 ஜெயலலிதாவோடு இருந்தார், 2004 கலைஞரோடு இருந்தார், 2006 கலைஞரோடு இருந்தார், 2009 ஜெயலலிதாவோடு இருந்தார். அவருடைய எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் 2 தடவை தான் ஃபெயிலியர் ஆச்சு. ஒன்னு 2009 சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல், 2011 சட்டமன்ற தேர்தல். 2011 கூட அவர் போய் விரும்பி கூட்டணி வைக்கல திமுகவோடு. அவர் அதிமுக கூட்டணிக்கு போவதற்கு தான் தயாராக இருந்தார். அழைப்புதல் கொடுக்க போனவருக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்தார் கலைஞர். உடனே கலைஞருடைய வலையில் வீழ்ந்தார். அது அந்த கட்சிக்கு ஒரு சின்ன பின்னடைவை தந்தது. 2009 திடீரென அணி மாற்றம், அதுவும் ஒரு பின்னடைவை தந்தது என்றுதான் சொல்லிட வேண்டும். ஆனா ஒவ்வொரு தேர்தலிலும் கரெக்டா ஒரு வியூகத்தை வகுத்து அந்த கட்சியை அதிகாரத்தை நோக்கி நகர்த்துகிற வேலையை செய்பவர். இப்ப இந்த கட்சிக்கு தொடர் வீழ்ச்சியாகவே இருக்கு. தன்னுடைய பேச்சை அன்புமணி கேட்பதில்லை. அன்புமணி தனக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிக்காக பாட்டாளி மக்கள் கட்சியை அழித்து ஒழிப்பதற்கு தயாராகிவிட்டார். பாமகவுக்கு மூடு விழா நடத்துவதற்கு தயாராகிவிட்டார். இனிமேலும் கட்சியை காப்பாற்ற முடியாமல் போய்விடுமோ? எனவே இனிமேல் அன்புமணியை எக்ஸ்போஸ் பண்றதை தவிர வேற வழி இல்லை, அன்புமணி என்னெல்லாம் செய்தார்ன்றதை வெளியில சொல்றதை தவிர வேற வழி இல்லை என்கிற மனநிலையில் வந்துதான் நேற்றைக்கு அவர் இப்படிப்பட்ட ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி இருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இங்க எனக்கு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. இப்ப அன்புமணி கடந்த காலத்துல யூனியன் மினிஸ்டர் இருந்திருக்கிறாரு. அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர் ராமதாஸ் தான். அது தப்புன்னு இப்ப சொல்றாரு. அன்றைய காலகட்டத்துல அவர் யூனியன் மினிஸ்டர் இருந்த பொழுது அவரு செஞ்ச சில முறைகேடுகள், அதன் காரணமா அவர் மீது பதியப்பட்ட வழக்குகள், அந்த வழக்குகள் இன்றைக்கு பாஜகவால அவருக்கு எதிராக கையாளப்படுது. அதுதான் அவருக்கான அழுத்தம் அப்படிங்கிறது வெளிப்படையா அரசியல் தெரிஞ்ச எல்லாரும் புரிஞ்சுக்க முடியுது. ரைட், ஓகேவா? இப்ப இந்த சப்ஜெக்ட் லைவ்ல இருக்கும் பொழுது அன்புமணி வேற ஆப்ஷனே கிடையாது தானே. அவர் அப்படிதான் டிராவல் ஆகணும். அதை தாண்டி அவர் மாற்று முடிவு எடுத்தா அது அவரோட பொலிட்டிக்கல் கரியரை பாஜக காலி பண்ணிரும் தெரியும். அப்ப ஒரு நெருக்கடியில் தானே அவர் பாஜக பயணிக்கிறாரு. இது பாஜக கொள்கையை புடிச்சு பயணிக்கல. இந்த விஷயத்தை ஏன் புரிஞ்சுக்கல ராமதாஸ்? ஏன் அந்த சிக்கல் ஏன் அப்படி நகருது? கட்சி அழிஞ்சிரும்ல, கட்சி அழிஞ்சு போயிரும்ல. ராமதாஸுக்கு கவலை அந்த கட்சி அழிஞ்சிருக்கும். அந்த கவலை அவருக்கு இப்ப வந்திருக்க கூடாது. அவர் ஊழல் செய்யவே தடுத்திருக்கணும்ல. அன்றைய காலகட்டத்தில் அங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. புத்திர பாசம் என்பது கண்ணை மறைத்து விட்டது. மகன் மீதான பாசம் கண்ணை மறைக்குது. மகன் செய்கிற தவறுகளை எல்லாம் ஏற்க சொல்லுது. மகன் செய்கிற தவறுகளை எல்லாம் அட்மிட் பண்ண சொல்லுது. வேலுமுருகன் அண்ணன் அவர்கள் தவறு செய்கிற போது அவரை தூக்கி எறிவதற்கு தயாராக இருந்தவர்கள், அண்ணன் KM ஷரீப் போன்றவர்கள் தவறு செய்கிறார்கள் என்று உணர்ந்த போது, அண்ணன் வேல்முருகன் கூட தவறு செஞ்சாருலாம் நான் சொல்ல மாட்டேன். அதாவது ராமதாஸ் சரியாக இருக்கிறாரா இல்லையா, இந்த கட்சி எத்தகைய பயணத்தை மேற்கொள்கிறது அப்படிங்கிற ஒரு ஆய்வுக்கு தயாராகி இந்த கட்சியினுடைய வேறு ஒரு முகமாக வெளிப்படுறாங்கல்ல, அவங்களெல்லாம் ராமதாஸ் தூக்கி எறிஞ்சார். KM ஷரீஃபை தூக்கி எறிஞ்சார், ஜான் பாண்டியனை தூக்கி எறிஞ்சார், அண்ணன் வேல்முருகனை தூக்கி எறிஞ்சார். இப்படி பெரிய பட்டியலையே போட முடியும். தீரணியும் ஒரு காலத்துல தூக்கி எறிஞ்சார், தலித் எழில்மலையை தூக்கி எறிஞ்சார்.
இப்படி எத்தனையோ பேர், பூத்தா இளங்கோவன், பூத்தா அருள்மொழியுடைய தம்பி பூத்தா இளங்கோவன், அவர் பாஜகவுல போய் 2004 போட்டியிட்டார். இப்படி பல பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பெரிய பட்டியலே நீளும். இப்படிப்பட்டவர்களை எல்லாம் தூக்கி எறிந்ததற்கான காரணம் ராமதாஸ் தன்னை மட்டுமே தலைமை என்று நிலைநிறுத்தி கொண்டார். நான் சொல்றதை கேட்கிறவங்க இருக்கலாம், இல்லாதவங்க வெளியே போகலாம், வெளியே ஏத்திடுவேன் அப்படிங்கிற அந்த மனநிலையில் இருந்தார். ஆனா மகன் என்று வருகிற போது அதை மட்டுப்படுத்தி கொண்டு மகனுக்காக ஒரு சாக்ரிபிகேஷன் கொடுத்தார், ஒரு சமரசத்துக்கு வந்துட்டார். இப்ப மகனை எப்படி ஒன்றிய அமைச்சர் ஆக்கணும் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. ஜி.கே. மணியின் மூலமாக வந்து என்னிடத்திலே தூது விட்டு இப்படி பேச செய்தார்கள். நான் அதனால அதற்கு வந்து அந்த அழுத்தத்துக்கு ஆட்பட்டேன். ஜி.கே. மணி நெடுங்காலமாக என்னோட பயணிக்கக்கூடியவர், அவர் இந்த கட்சியினுடைய தலைவர். சரி, இதெல்லாம் ஒரு புறத்துல இருக்கட்டும். தவறு செய்தாகிவிட்டது. இந்த தவறை சரி செய்வதற்கு கட்சியை பலிகடாக்கணுமா? இப்ப கட்சியே இல்லாம போயிடுச்சுன்னா, கட்சியே காணாம போயிடுச்சுன்னா, இப்ப ஏறக்குறைய கட்சி வீழ்ச்சியினுடைய விளிம்புல வந்து நிக்குத. தொடர் வெற்றிகளை குவித்த கட்சி இப்போது தொடர் தோல்விகளுக்கு பழகி இருக்கு. தொடர் தோல்விகளுக்கு பழகியதற்கு பிறகு இந்த கட்சி என்னவாகுதுன்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கரைந்து பாஜகவோடு இணைந்து கொண்டே போகிறது. நிறைய பேரு பாஜகவுல போய் சேர்ந்துட்டாங்க, அந்த கட்சியில இருந்த நிர்வாகிகள். அப்போ இந்த கட்சியினுடைய அழிவை கண் முன்னால பாக்குறாரு. இந்த கட்சியை எப்படி உருவாக்கினோம் என்பதை அவர் கண் முன்னால் நிறுத்தி பார்க்கிறார். அப்ப இந்த கட்சியை காப்பாற்றணும். அன்புமணி இந்த கேஸ் எப்படி வேணுமோ ஹேண்டில் பண்ணிக்கலாம் சார். ஏன் ஊழல் குற்றச்சாட்டு யார் மீதுதான் இல்ல? பாஜகவினர் மீது இல்லையா ஊழல் குற்றச்சாட்டு? காங்கிரஸ் கட்சியினர் மீது குற்றச்சாட்டு இல்லையா? ஏனைய மாநிலங்கள்ல இருப்பவர்கள் மீது குற்றச்சாட்டு இல்லையா? எல்லார் மீது குற்றச்சாட்டுகள் இருக்கு. நீதிமன்ற படிக்கட்டுகளுக்கு ஏறுங்க. அப்படியே தண்டனை கொடுக்கப்பட்டாலும் ஏன் சிபு சோரன் போன்றவர்கள் நீதிமன்ற தண்டனைக்கு ஆளாகவில்லையா? கட்சி என்ன காணாமலா போய் விட்டது? என்ன குறை வந்துருச்சு? ஜெயலலிதா போன்றவர்கள் ஊழல் குற்றச்சாட்டில் தண்டனை வழங்கப்பட்டு பரப்பன அக்ரஹார நீதிமன்றத்தினுடைய வாயிலில் வந்து நிற்கலையா? என்ன குறைஞ்சு போச்சு? எல்லாவற்றையும் எதிர்கொள்ள வேண்டியதுதானே ஒரு அரசியல் கட்சியினுடைய பணி. அதற்காக நான் இந்த கட்சியே அழித்து கட்டி விடுவதற்கு, ஒழித்து கட்டி விடுவதற்கு வேலை செய்வேன். நான் ஒரு நாள் கூட சிறை கொட்டடிக்கு போக மாட்டேன். ஒரு நாள் கூட நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டை ஏற மாட்டேன். என்னால் எந்த அடக்குமுறைகளையும் எதிர்கொள்ள முடியாது என்பதா ஒரு தலைவனுக்கு உண்டான தகுதி. ராமதாஸ் அதைத்தான் இப்போது சிந்திக்கிறார். இப்படி பயந்து கால்கள் நடுங்க நடுங்க வந்து நிற்கக்கூடிய ஒருவரையா இந்த கட்சிக்கு தலைவராக்கி இருக்கிறோம் என்ற எண்ணம் அவருக்கு வந்து விட்டது. இப்படிப்பட்ட ஒரு தொடை நடுங்கியை தலைவராக வைத்து இயக்கத்தை நடத்துவதற்கு பதிலாக தன்னுடைய மகனாகவே இருந்தாலும் இந்த இயக்கத்தை காப்பாற்றி விடுவது நன்று என்ற அந்த முடிவுக்கு ராமதாஸ் வந்து விட்டதாகத்தான் இதை பார்க்க வேண்டும். இப்ப இங்க ஒரு கேள்வி, முக்கியமான ஒரு கேள்வி எழுது. இப்ப வந்து பாஜக தமிழ்நாட்டுல ஒரு கட்சி செலக்ட் பண்ணி அதை நிரூபணமாக்கணும் முயற்சி பண்ணும் பொழுது ஏன் பாமக செலக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு பேச வேண்டியதா இருக்கு. அதுக்கான ஸ்பேஸ ராமதாஸே கொடுத்திருக்காங்களோ அப்படின்ற விமர்சனமும் அவர் மீது வைக்கப்படுது. ஏன்னா கடந்த காலத்துல இவர் தான் வந்து தன்னுடைய சொந்த சாதிய வன்னிய சமூக மக்களுக்கு தான் வந்து நீங்க உயர்ந்த சாதியை சேர்ந்தவங்க, வன்னியக்குள்ள சத்திரியர்கள் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த ஒரு இந்த ஹைராரிக்கல் வர்ணாசிரம ஹைராரிக்கல் விஷயத்தை போதிச்சிருக்காரு அவரு. அப்ப அதனாலவே வந்து அதை பாஜக யூஸ் பண்ணிக்குது அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுது. அதுக்கான ஸ்பேஸ் இவரே கொடுத்துட்டு ஏன் வந்து இப்ப இந்த அளவுக்கு அவர் யோசிக்கிறாரு? இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அந்த அரசியல? ராமதாஸ் பேசிய அரசியல் சித்தாந்தத்தை இதுவரை தமிழ்நாட்டு அரசியலில் எவரும் பேசவே இல்லை. ஒரு புறத்திலே அம்பேத்கர், இரட்டைமலை சீனிவாசன், இன்னொரு புறத்திலே பெரியார், அண்ணா, இன்னொரு புறத்திலே மார்க்ஸ், எங்கல்ஸ், லெனின், இப்படித்தான் அரசியல் பேசப்பட்டது. ஆனால் தமிழ்நாட்டில் முதல் முறையாக மார்க்ஸ், பெரியார், அம்பேத்கர் இந்த மூவரையும் உள்ளடக்கி ஒரு அரசியலை பாட்டாளி மக்கள் கட்சி பேசியது. பாட்டாளி மக்கள் கட்சி தான் இந்தியாவிலேயே முதல் முறையாக புகையிலைக்கு எதிரான பிரச்சாரத்தை முன்னெடுத்தது. மதுவுக்கு எதிராக நடைபயணம் போனார் வைகோ. மதுவுக்கு எதிராக தன்னுடைய கொள்கையை வகுத்து கொண்டார் வைகோ. ஆனால் அதற்கு முன்னோடி யார் என்று கேட்டால் பாட்டாளி மக்கள் கட்சி தான். மது இல்லாத தமிழகம் இந்த கொள்கையை முன்வைத்தது, கொள்கையாக, அதாவது வெறும் முழக்கமாக அல்ல, இந்த கொள்கையை முன்வைத்தது பாட்டாளி மக்கள் கட்சி தான். பாபா படம் ரிலீஸ் ஆகுது. அதுல வந்து இப்படி ஒரு காட்சி இருக்கும். அதாவது அந்த பாபாவினுடைய முத்திரையில தீ வரும், அது அந்த சுருட்டை பத்த வைக்கும். ரஜினிகாந்தினுடைய அந்த படம் இதுதான் வந்து அன்னைக்கு தமிழ்நாடு முழுமைக்கும் ட்ரெண்டு. அந்த படத்தை வந்து நிறுத்தி வச்சு வட மாவட்டங்கள்ல ரிலீஸ் பண்ண முடியாம பெட்டியை தூக்கிட்டு போக வச்ச கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. இது வந்து ஒரு ஸ்டைல்னு மாணவர்கள் மத்தியில, இளைஞர்கள் மத்தியில போய் சேர்ந்தா எல்லாரும் புகைப்பிடிக்கிற பழக்கத்துக்கு அடிமையாகிறான் அப்படின்னு. இதெல்லாம் ஒரு கொள்கையின் வழி நின்று தமிழ்நாட்டினுடைய நன்மையை கருதுகிற ஒரு தலைவர் என்கிற அந்த நிலையிலிருந்து ராமதாஸ் வெளிப்பட்டார். இதுதான் ராமதாசினுடைய முகம். ராமதாஸுக்கு இன்னொரு முகம் இருக்குங்கிறத தமிழ்நாடு உணர்ந்தது எப்படின்னா, எப்போது தலித் அல்லாதோர் கூட்டமைப்பை ராமதாஸ் துவங்கினாரோ அப்போதுதான் ராமதாசினுடைய சரிவு துவங்கியது.
அப்ப அதிலிருந்து ராமதாஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய முழுமையான அந்த பிம்பத்தை இழக்கிறார். எங்கே சமூக நீதிக்கான காவலர் என்கிற இடத்தை பெற்றாரோ, எங்கே மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீட்டை பெற்றுத் தருவதற்கு தன்னை ஒரு போராளியாக நிறுத்தி கொண்டார் என்கிற அந்த இடத்தை பெற்றாரோ, எங்கே ஒரு தத்துவத்தினுடைய தந்தையாக தமிழ்நாட்டினுடைய அரசியலில் அவர் பார்க்கப்பட்டாரோ, அங்கிருந்து ஒரு சாதிய தலைவர் என்கிற அடையாளத்துக்குள் வந்து சேருகிறார். ஒரு சாதிய தலைவர் என்கிற அந்த ஒரு இடத்தில் வந்து நிற்கிறார். இப்ப இதிலிருந்து என்ன பண்றாருன்னா, அவர் செய்த மிகப்பெரிய தவறு 2014 திமுகவோடு கூட்டணி வைத்துக் கொள்வதற்குத்தான் அவர் முதலில் தயாரானார். ஆனால் அவருடைய எண்ணம் எப்படியாக இருந்ததுன்னு சொன்னா, மீண்டும் ஒன்றிய அமைச்சரவையில் இடம்பெறணும். நல்லா புரிஞ்சுக்கணும். அன்புமணியை ஒன்றிய அமைச்சராக்கணும்னு அவருடைய எண்ணம் இல்லை. ஏன்னா அன்புமணி ஒன்றிய அமைச்சர் ஆவதற்கு முன்பே ஒன்றிய அமைச்சரவையில் அங்கம் வகித்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. ஏ.கே. மூர்த்தி, தலித் எழில்மலை, பொன்னுச்சாமி போன்றவர்கள் எல்லாம் ஒன்றிய அமைச்சரவையில் அங்கம் வகித்தவர்கள். ராமதாசினுடைய மகன் அன்புமணி வருவதற்கு முன்பே ஒன்றியத்துல வந்து கூட்டணியில அமைச்சரவையில அங்கம் வகித்தவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினர். அப்ப அவருக்கு என்ன ஒரு எண்ணம் வருதுன்னா, காங்கிரஸோடு திமுக போட்டியிட்டால் பரவாயில்லை, காங்கிரஸ் தனியாக களம் காண்கிறது, திமுக தனியாக களம் காண்கிறது. இந்த நேரத்தில் திமுக கூட்டணியில் நாம் சென்று சேர்ந்தால் ஒருவேளை வெற்றி பெற்றாலும் அமைச்சரவையில் அங்கம் வகிக்க முடியாது. காங்கிரஸ் வாக்குகளை பிரிக்கிறது, திமுக தனியாக நிற்கிறது. திமுகவோடு கூட்டணி கட்சிகள் கூட்டணி சேரவில்லை, பெரிய அளவில் எந்த கூட்டணியும் இல்லை. அப்ப என்ன செய்வது என்கிற அந்த ஒரு எண்ணம் அவருக்கு வருகிறது. என்ன செய்வது என்கிற எண்ணம் வருகிற போது அவர் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு பிம்பப்படுத்தப்படுகிறது. வைகோ கூட்டணியிலே வந்து சேருகிறார். வைகோ தன்னுடைய தீர்மானமாகவே பொதுக்குழுவிலே அதை போடுகிறார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில் அங்கம் வகிப்பதுன்னு தீர்மானத்தை போடுறாரு. இன்னொரு பக்கத்துல விஜயகாந்தோடு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பலமான கூட்டணியை தேசிய ஜனநாயக கூட்டணி அமைக்குது. ஈழத்தமிழர் விவகாரத்துல பெரிய தவறு செய்துட்டாங்கிற செய்தி, 2G விவகாரம் ஒரு பெரிய இம்பாக்ட உருவாக்கிடுச்சு அந்த நேரத்துல. இதெல்லாம் சேர்ந்து அவரை தேசிய ஜனநாயக கூட்டணியில் கொண்டு போய் நிறுத்தியது. அவரோட கணக்கு அது ஒண்ணுதான் இருந்தது. ஒன்றிய அமைச்சரவையில் நாம அங்கம் வகிக்கலாம், மோடி தலைமையிலான அரசுல நாம அங்கம் வகிக்கலாம்னு. ஆனா அவர் எதிர்பார்த்தது ஒண்ணு, தேர்தல் ரிசல்ட் வேறாக அமைஞ்சது. அந்த அம்மையார் மகத்தான வெற்றியை பெற்றார். இவர்கள் எல்லோரும் படுதோல்வியை தழுவினார்கள். ராமதாசினுடைய முயற்சியால் அன்புமணி ராமதாஸ் மட்டும் வெற்றி பெற்றார். அப்ப தோல்வியை தழுவிட்டாங்கல்ல, அத்தோடு வெளியில் வந்திருந்தால் பிரச்சனை இல்லை. அவர் என்ன செஞ்சிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, ஒன்றிய அரசோடு ஒரு இணக்கமான போக்கை கையில் எடுத்தார். அது ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சிக்கு காரணமானது. 2016 அவர் யதார்த்தத்தை உணர்ந்திருக்க வேண்டும். மீண்டும் அன்புமணியினுடைய அழுத்தத்துக்கு ஆட்பட்டு என்னை முதலமைச்சர் வேட்பாளர்னு அறிவிங்க, நாம ஒரு மாற்றத்தை தரலாம், என்கிட்ட சில அரசியல் யுக்திகள்லாம் இருக்கு, நான் ஒரு டெக்னிக்லாம் வச்சிருக்கிறேன், அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ண போறேன்னு 2016 அன்புமணியினுடைய பேச்ச ராமதாஸ் கேட்கிறார். அதன் அடிப்படையில் தான் அந்த மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு வச்சு இவர் ஒரு கார்பரேட் செட்டப்ல ஸ்டேஜ் எல்லாம் உருவாக்கி, யாருமே இல்லாம டக்கின் பண்ணிட்டு, ஷூ போட்டுக்கிட்டு, ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு, இயர்ல மைக் வச்சுக்கிட்டு அந்த பிரச்சாரத்துல நின்று பேசுறது, அந்த ஒரு கான்வர்சேஷன் கொண்டு போனார் இல்லையா, அதாவது இந்த கார்பரேட் மீட்டிங்ஸ்ல வந்து கேட்கறது மாதிரியான கான்வர்சேஷன், இதெல்லாம் அப்போ உருவாக்குனதுதான். அதெல்லாம் நம்பி இவர் வந்து ஏதோ ஒரு புதிய விஷயம் இருக்கு அன்புமணி கிட்ட அப்படின்னு. ஆனா மக்கள் மத்தியில அதெல்லாம் எதுவுமே எடுபடல. பல இடங்கள்ல டெபாசிட் கட்டுத்தொகை இழந்தது பாட்டாளி மக்கள் கட்சி. இப்படி ஒரு தவறான முன்னுதாரணமாக அந்த கூட்டணி 2014 கூட்டணி அமைந்தது. தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்பை துவங்கியது ஒரு செட்பேக் ஆச்சு. அதிலிருந்து இந்த கட்சிக்கு தொடர் சரிவு. அதில் ஒரு பகுதி காரணம் ராமதாஸ் தான், இல்லைன்னு மறுக்கவே முடியாது. அதன் பிறகு சாதிய தலைவராகவே தன்னை முன்னிலைப்படுத்திக் கொண்டார் ராமதாஸ். அதுவும் ராமதாஸுக்கு ஒரு பெரிய பின்னடைவு தான். ஆனா கட்சி வீக்கானதுக்கு காரணம் ராமதாஸ் கிடையாது. இந்த வன்னிய மக்களை உசுப்புவதன் மூலமாக இந்த கட்சி உயிரோட்டமாக இருக்கும்னு ராமதாஸ் போட்ட கணக்கு சரி. வன்னிய இளைஞர்கள் பெரிய அளவுல தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது ஒரு வன்மத்தை கொண்டிருந்தார்கள். அந்த வன்மத்தை மட்டுப்படுத்துகிற இடத்தில் தான் ராமதாஸ் இருந்திருக்க வேண்டும் நியாயமாக. ஆனா ராமதாஸ் என்ன செஞ்சாருன்னா, அதை வந்து தூபம் போட்டு இன்னும் பெரிதுபடுத்துகிற இடத்துக்கு வந்து நின்றார். அதுல அவர் ஒன்னும் ஃபெயிலியர் ஆயிரல. அது அந்த கட்சியை உயிரோட்டமா வச்சுக்கிறதுக்கு ஒரு வகையில் அது தவறுதான். அத்தகைய முயற்சியை கையில் எடுத்திருக்க கூடாது. அது ஒரு மிகப்பெரிய தவறான முன்னுதாரணம். ஆனா அது அந்த கட்சியை உயிரோட்டமா வச்சுக்கிறதுக்கு அவருக்கு பயன்பட்டுச்சு. ஆனா ராமதாஸினுடைய முயற்சிகளுக்கு அப்பாற்பட்டு அன்புமணியினுடைய தொடர் அழுத்தங்கள் அந்த கட்சியை வீழ்த்தி கொண்டே வந்தது. இன்னொரு பக்கம் அதிகாரம் இல்லாமல் வீழ்ந்து போகிற போது பாஜக அதிகாரத்தோடு கூட்டணியிலே இருக்கிறார்கள்.
அப்ப பாஜகவினுடைய அரசியலை பாக்குறாங்க. அப்ப ராமதாசினுடைய அரசியல் எத்தகைய சாதியவாத போக்கோடு இருக்கிறதுங்கிறத பாக்குறாங்க. இதையே தான் அங்கேயும் பேசுறாங்க. அங்க போனா அதிகாரம் வருமேன்னு போறாங்க. ராமதாஸ் நீங்கள் குறிப்பிட்டதை போல ஒரு காரணம் தான், இல்லைன்னு மறுத்தரவே முடியாது. ஆனால் ராமதாஸ் மட்டுமே காரணமாக இருந்து விட்டாரா என்று கேட்டால் இல்லை. ராமதாஸ் அந்த நேரத்தில் தனக்கு ஏற்றவாறு அந்த அரசியல் சூழலை பயன்படுத்தினார். ஆனால் தொடர் வெற்றிகளை பெற முடியாமல் போனதால் பாரதிய ஜனதா கட்சி கையில் சிக்கிக் கொண்ட காரணத்தால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இத்தகைய நிலை வந்து விட்டது என்றுதான் நான் சொல்வேன். ஆனா அவர் எந்த இடத்துல தலித் தொழிலாளர் கூட்டமைப்பிட்ட ஒரு அரசியல் நோக்கி நகராரு, குறிப்பிட்ட வன்னிய சமூகங்களுக்கான தலைவர் அவர் எந்த இடத்துல மாறுறாரு, ஏன் ஒரு தமிழ்நாடு அளவிலான ஒரு தலைவர் அப்படின்றத தாண்டி ஒரு குறிப்பிட்ட சாதி தலைவர் அவர் மாறதுக்கான அந்த தப்பான முடிவை எப்படி அவர் எடுத்தாரு, எப்படி அது சக்சஸும் ஆச்சு, நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அது பெரிய ஃபெயிலியர் ஆச்சு, சக்சஸ்லாம் ஒன்றும் ஆகல. அவர் இந்த நாடக காதல் அப்படின்னு சொல்லி வன்னிய பெண்கள் மீது குறிவைத்து தாழ்த்தப்பட்ட இளைஞர்கள் காதல் வயப்படுத்தி ஏமாற்றுகிறார்கள்னு ஒரு செய்தியை புதுசா பேசினாரு. காதல் என்பது ஏமாற்றுவதற்காக வராது, ஏமாற்றுவதற்காக வருவது காதல் அல்ல. நீங்க நாடக காதல்னு ஒரு புது கான்செப்டை உருவாக்கி, அதாவது சாதிகள் சாதிகளுக்குள்ளேதான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும், சாதி மாதிரி திருமணம் செய்யக்கூடாதுன்றத நேரடியா சொல்லாம மறைமுகமா அதுல சொன்னார். இன்னொன்னு, காதலிக்கிறதா இருந்தா வன்னிய பெண்களையே நீ காதலிச்சு வன்னிய ஆண்களையே காதலி அப்படிங்கிற கருத்துக்கள் எல்லாம் அவர் வெளிப்படுத்தினார். இது ஒரு மிகப்பெரிய தவறான அடையாளத்தை ராமதாஸ் தந்தது. அதன் பிறகு தருமபுரியில நடந்த அந்த கோரமான சம்பவம், நாயக்கன் கொட்டாய் கிராமத்தை முழுமையாக தீக்கிரையாக்கியது. அதற்கு பின்னால் அதை புரிஞ்சுக்கிறேன். அந்த இன்சிடென்ட் நம்ம இளவரசன் திவ்யா விவகாரம் நீங்க சொல்றீங்க, அந்த விஷயம் நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா என்னன்னா, ஒரு 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 பழுத்த அரசியல்வாதி, நல்ல ஆழ்ந்த அரசியல் அனுபவம் கொண்ட நபர் அப்படின்னு அறியப்படக்கூடிய நபர், இந்த பாலிடிக்ஸ்ல இருந்து நம்ம இப்படி ஒரு நகர போறோமே, இது தவறான ஒரு முடிவு, இது நம்ம ஒரு குறிப்பிட்ட இடத்தோட நம்ம சொருக போறோமே அப்படிங்கிற தப்பான கணக்கு அவர் எங்க போட்டாரு, அது தவறுங்கிறத உணராம அது எப்படி அவர் அதை நோக்கி நகர்ந்தாரு? இல்ல, அது தவறுன்றதை நோக்கித்தான் அவர் நகர்ந்தாரு. தவறுன்றதை உணராமலாம் நகரல. அவர் என்ன நினைச்சாருன்னா, இடைநிலை சாதிகள் எல்லாம் தன்னோடு சேருவார்கள். தனக்கு இந்த இடைநிலை சாதிகள், அதாவது இவங்க ஆதிக்க சாதிகள்னு சொல்றாங்கல்ல, அது என்ன ஒரு ஆதிக்கமும் கிடையாது. இவங்க ஆதிக்கம் செலுத்திட்டா அது ஆதிக்க சாதி ஆயிடுமா? எல்லா கழுதையும் ஒரு கழுதை தான். அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, அந்த இடைநிலை சாதிகள் எல்லாம் தான் பக்கம் நிற்பார்கள். நம்ம ஒரு கிங் மேக்கர் ஆயிடலாம் இந்த இடைநிலை சாதிகளை வச்சுக்கிட்டு. முக்குலத்தோர் சமூகம் நிற்கும், கவுண்டர் சமூகம் நிற்கும். இவங்களெல்லாம் வச்சு நம்ம அந்தந்த பகுதிகளில் ஒரு அரசியலை முன்னெடுக்கலாம்னு நினைச்சாரு. ஆனா யாருமே அதற்கு கை கொடுக்கல. அவர்களை பெரிதாக காட்டிக் கொண்டார்கள். ஆனா தாழ்த்தப்பட்ட சமூகத்தை எந்த வகையிலும் நாம் ஒரு முன்னேறிய சமூகமாக கருதக்கூடாதுங்கிற பார்வை இடைநிலை சாதிகளுக்கு இருக்கு. ஆனா இடைநிலை சாதிகள்ல யார் பெரிய சாதிங்கிற சண்டை இடைநிலை சாதிகளுக்குள்ளே இருக்கு. முதலியார் தான் பெரிய ஆளுன்றது முக்குலத்தோருக்கும், முக்குலத்தோர் தான் பெரிய ஆளுன்றது வன்னியருக்கும், வன்னியர் தான் பெரிய ஆளுன்றது நாடார்களுக்கும். இப்படி அந்த சாதிகளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய பிரச்சனை என்பது பெரும் பிரச்சனையாகவே இருக்கு. அது ஃபெயிலியர் ஆனோம்னா அப்படியே விட்டுருக்கணும். அவர் இது ஃபெயிலியர் ஆயிடுச்சு, தவறுகள் எல்லா இடத்துலயும் நடக்கிறது தான். சரியா பாஜகவோடு கூட்டணி வைத்தது தவறுதான்னு ஜெயலலிதா அம்மையார் மன்னிப்பு கேட்கலையா? பாஜகவோடு கூட்டு வைத்தது தவறுதான் அன்றைக்கு மாமகவினுடைய பொதுச் செயலாளராக இருந்தான தமிமுன் அன்சாரி ஒருங்கிணைச்ச மாணவர் இந்தியாவினுடைய கூட்டத்துல வைகோ மன்னிப்பு கேட்கலையா? அப்படி எல்லா இடங்களிலும் தவறுகள் நடந்தால் தவறுகளுக்கு பிறகு ஒரு அறிவிப்போ அல்லது ஒரு வருத்தத்தையோ தெரிவித்து விட்டு அரசியல் பயணத்தை தொடருவது என்பது ஒன்று வாடிக்கையானதுதான். ஆனா இவர் என்ன பண்ணாருன்னா, இடைநிலை சாதிகளை சேர்க்கிற அந்த விஷயம் தோல்வி அடைஞ்சதுக்கு பிறகு தன்னுடைய கட்சியே அப்படியே கட்டமைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சார். தன்னுடைய கட்சியினுடைய நகர்வுகளை அப்படியே கொண்டு போவதற்கு முயற்சி செய்தார். அந்த முயற்சி தான் அவரை இந்த நிலைக்கு கொண்டு தள்ளியது. அந்த முயற்சி தான் அவரை வேறொரு தலைவர் என்கிற அந்த அடையாளத்துக்குள் கொண்டு நிறுத்தியது என்றுதான் நான் சொல்றேன். இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் பாமக உருவாயிருக்கக்கூடிய இந்த ராமதாஸ் அன்புமணி இந்த பிரச்சனைக்குள்ள பாஜகவோட ரோல் எந்த அளவுக்கு இருக்கு நீங்க பாக்குறீங்க? 100 விழுக்காடு இருக்கு. இப்ப அன்புமணியினுடைய ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த கட்சியினுடைய முகம் யார் சார்? ராமதாஸ் தான். இந்த கட்சியினுடைய நிறுவனர் யார்? ராமதாஸ் தான். இந்த கட்சிக்காக ஓடி உழைத்தவர் யார்? ராமதாஸ் தான். மூளை வலிக்க சிந்தித்து, கால்கள் வலிக்க நடந்து, கைகள் வலிக்க எழுதி, வாய் வலிக்க பேசி இந்த கட்சியை வளர்த்தவர் ராமதாஸ் தான். அதுல ஒண்ணு மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. ராமதாஸ் தலைவராக அன்புமணியை கொண்டு வர்றார். இவர் என்ன சொல்றாரு, நான் தலைவர் பொறுப்பிலிருந்து அன்புமணியை நீக்கிறேன், நானே தலைவரா செயல்படுவேன்றார். செயல் தலைவராக அன்புமணி செயல்படுவார் என்றார். அன்புமணி என்ன சொல்றாரு, தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற தலைவர் நான், பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற தலைவர் நான், எனவே எனக்குத்தான் அதிகாரம் இருக்கின்றாரு. இந்த குரல் பாஜகவினுடைய குரல். ஏன்னா
பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் எனக்கு அங்கீகாரம் இருக்கு, எனக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லை. இன்னைக்கு கூட அவர் சொல்றாரு. இன்னைக்கு ஒரு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம்னு சொல்லி தன்னுடைய ஆதரவாளர்கள் அழைச்சு பேசுறாருல்ல, அதுல கூட என்ன சொல்றாரு, நான் தலைவராக பொதுக்குழுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதை தேர்தல் ஆணையம் ஒப்புக்கொண்டிருக்கிறதுன்னு சொல்றாரு. எல்லா கட்சியும் தேர்தல் ஆணையத்தினுடைய அங்கீகாரம் பெற்றிருக்கிற கட்சியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. தேர்தல் ஆணையம் எல்லா கட்சி விவகாரத்திலும் நேரடியாக தலையிட வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஆனா இவர் தேர்தல் ஆணையத்தை மேற்கோள் காட்டுவதன் மூலமாக ஒன்றிய அரசு எதை சொல்லி இருக்கிறதோ அதை பேசுகிறார். இப்ப புரியுதா உங்களுக்கு? இப்ப கட்சி யார் கையில இருக்கு? இன்னைக்கு ஒரு பொருளாளரா அவர் இல்ல போட்டார். அது இந்த அப்படிதான் பொருளாளரை பார்க்கணுமான்ற ஒரு கேள்வி இருக்கு. இல்ல ஒரே அது நிமிஷம், ஒரு அப்படிதான் நிமிஷம் நான் பார்க்கணுமான்ற சொல்லி கேள்வி இருக்கு. முடிக்கிறேன். அதுக்கப்புறமா நீங்க கேளுங்க. நான் சொல்லி முடிச்ச பிறகு நீங்க கேளுங்க. ஒரு பொருளாளரை அவர் எடுத்துட்டு இன்னொரு பொருளாளரை போட்டார். இல்ல அந்த பொருளாளர் தான் தொடருவார்னு இப்ப சொல்றாரு. இப்ப கட்சி என்ன இடத்துக்கு வந்து நிக்கும்னு சொன்னா, இது எங்க டீவியேஷன்ல வரும்னா, யார் பாமகவினுடைய உண்மையான அடையாளம், யார் கையில் பாமக இப்படி வந்து நிக்கிற போது, ஒன்றிய அரசினுடைய துணை கொண்டு தேர்தல் ஆணையத்தில் தான் பாமக என்கிற பாமகவுக்கான உரிமை கோருகிற வேலையை ராமதாஸுக்கு எதிராக அன்புமணி செய்ய போகிறார் என்பதை அவருடைய பேச்சில் அவரே உணர்த்துகிறார். அப்ப தேர்தல் ஆணையம் எப்படி இவர் பக்கம் வந்து நிற்கும்? கடந்த காலங்கள்ல சிவசேனாவுக்கு எப்படி வந்து நின்றதோ, கடந்த காலத்துல அதிமுகவுக்கு எப்படி வந்து நின்றதோ, அது போல இப்போது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்து நிற்க போகிறது தேர்தல் ஆணையம் என்பதை அவருடைய பேச்சில் அவரே வெளிப்படுத்துகிறார் என்கிற காரணத்தால் அதை அப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும். இல்ல அவர் வந்து தெளிவா குறிப்பிடுறாரு. அதாவது பொதுக்குழு உறுப்பினர்களால நான் தேர்வு செய்யப்பட்டேன் நானு. உங்களால தான் நான் அப்படின்ற மாரி சொல்றாரு. அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையத்தோட அங்கீகாரம் இருக்கு அப்படிங்கிறத குறிப்பிடுறாரு. அது வந்து யூசுவலா சொல்றதுதான். பட் வந்து அவர் நிர்வாகிகள் மத்தியில பேசும்போது உங்களால நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் தான் அப்படிங்கிறத அழுத்தமா பதிவு பண்றாரு. இப்ப அதை தாண்டி எப்படி வந்து இதன் மூலமா பாஜக எனக்கு பேக் போன்ல இருக்குங்கிறத அவர் எப்படி கன்வே பண்றாரு? அப்படி புரிஞ்சுக்க முடியலையே இதை. இந்த தேர்தல் ஆணையத்தை கொண்டு வந்ததே பாஜக என்னோடு இருக்கிறதுங்கிறத கன்வே பண்றதுதான். நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன். இப்ப அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் தேர்வு பொதுக்குழு உறுப்பினர்களால் நடந்த தேர்வு. ஓபிஎஸ் வைக்கிற வாதம் என்ன? தொண்டர்களால் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்பதுதான் தலைமையினுடைய பொதுச் செயலாளர் பொறுப்பு. அதுதான் கட்சியினுடைய பைலான்றார். நீங்க ஜி.கே. மணி தன்னால் கட்சிக்கு தலைவரா இருந்தார்ல, ஜி.கே. மணியின் பெயரால் அறிக்கை வந்திருக்கா, ராமதாஸுக்கு பெயரால் அறிக்கை வந்திருக்கா? அந்த கட்சியில யாருக்கு அதிகாரம் இருந்தது? நிறுவனருக்கு தானே அதிகாரம் இருந்தது. அப்ப கட்சியினுடைய பைலா எப்படி இருக்கு? நிறுவனருக்கு அதிக அதிகாரங்களை கொடுத்துதான் கட்சியினுடைய பைலா இருக்கு. அப்போ ஜி.கே. மணியை வழிநடத்துகிற இடத்தில் இருந்தவரும் ராமதாஸ் தான். ஜி.கே. மணி எதை செய்ய வேண்டும் என்று முடிவெடுக்கிற இடத்தில் இருந்தவரும் ராமதாஸ் தான். அப்போ கட்சியினுடைய தலைவர் பொறுப்பு என்பது மற்ற கட்சிகளில் அவைத்தலைவர் பொறுப்பை போல, பாமகவில் நிறுவனர் என்பது மற்ற கட்சிகளில் பொதுச் செயலாளர் பொறுப்பை போல. இதுல திமுக விதிவிலக்கு. திமுக தலைவருக்கு பவர், பொதுச் செயலாளருக்கு பவர் கம்மி. மற்ற எல்லா கட்சியிலும் அதிமுக, மதிமுக எந்த கட்சி எடுத்தாலும் பொதுச் செயலாளருக்கு அதிகாரம், அவைத்தலைவர் என்பவர் பொதுச் செயலாளருடைய கட்டுப்பாட்டில் இருப்பார். இப்படித்தான் கட்சிகளினுடைய இயங்கியல் இருக்கு. ஆனா இங்க நிறுவனருக்கு தான் அதிக அதிகாரம். அப்ப பைலாவுக்குள்ள நிறுவனருக்கு அதிக அதிகாரங்களை கொடுத்துதான் அந்த பைலாவை உருவாக்கி இருப்பாங்க. அதனாலதான் எத்தனையோ நிலைப்பாடுகளை தடுமாறி வந்த போதும் பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் கையில் இருந்து நழுவாமல் இருந்தது. ஏன் வேல்முருகன் உரிமை கோர முடியாதா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு? அண்ணா கே.எம். ஷரீப் உரிமை கோரியிருக்க முடியாதா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு? இவங்கெல்லாம் அந்த கட்சியினுடைய முகமாக இருந்தவர்கள். நீங்க சொல்றதுல இருந்து எனக்கு ஒரு கேள்வி வருது. இப்ப பாஜக இப்ப வந்து பாமகவுடைய பைலா வந்து நிறுவனருக்கு தான் அதிகபட்ச அதிகாரம் அப்படின்னு நீங்க குறிப்பிடுறீங்க. அப்ப அப்படி இருக்கும் பொழுது அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தான் நான் தலைவர், நீ செயல் தலைவர் அப்படிங்கிறத அவர் அறிவிக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அப்ப அந்த இடத்துல நீங்க எலெக்ஷன் கமிஷனை கோட் பண்ண தேவையில்ல. அப்ப வந்து கட்சியோட பைலா அதுவாக தான் இருக்கும்போது அப்ப அதுக்கேற்ற மாதிரி அன்புமணி ஆல்மோஸ்ட் இறங்கி வந்தலாம்ல. ஏன் வந்து அவர் கவுண்டர் பாலிடிக்ஸ் பண்றாரு? எப்படி அவரு கட்சியோட பைலாவே எப்படி அன்புமணி ஓவர்டேக் பண்றாருன்னு புரியலையே இது. நீங்க கேட்ட கேள்விக்கு இப்ப பதில் இருக்கு. நீங்க கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில். அதிமுகவுல பைலா ஒரு பக்கம் இருக்கு, பொதுச் செயலாளர் தேர்வு ஒரு பக்கம் இருக்கு. பொதுச் செயலாளர் தேர்வை தேர்தல் ஆணையத்தின் மூலமாக பாஜகவினுடைய அழுத்தத்தின் காரணமாக பெற்றுக் கொண்டார்கள். ராமதாஸ் விவகாரத்திலையும் அப்படிதான். அன்புமணி ராமதாஸ் கையில அதிகாரம் இருக்கு. தலைவர் தேர்வு பொதுக்குழுவின் மூலமாக. பைலா ராமதாஸ் கையில இருக்கு. இப்ப பைலா இருக்கிற ராமதாஸை டம்மி பண்ணிட்டாங்க. தேர்தல் ஆணையத்தின் மூலமாக அன்புமணிக்கு லீடு எடுத்து கொடுப்பாங்க. அன்புமணி கட்சி கையில வச்சுட்டு கட்சியை நடத்துறேன்ற ஒரு காட்சியை உருவாக்குவாரு. இதற்கு பின்னால் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. அவ்வளவுதான். இல்ல இப்ப இங்க ஒரு கேள்வி இருக்கு. இப்ப எலெக்ஷன் கமிஷன் ஒரு கட்சியுடைய பைலாவை அங்கீகரிக்க தான் செய்வாங்க. பைலா வயலேட் பண்ணிட்டா எலெக்ஷன் கமிஷன் வந்து அந்த கட்சியை பார்ப்பாங்க. அப்படி கிடையாது இல்ல. சரி, இப்ப ஏன் அதிமுகவினுடைய பைலாவுக்கு ஏன் மதிப்பு கொடுக்கல? அதிமுகவினுடைய பைலாவை யார் திருத்தினாங்க? திருத்துறதுக்கான அதிகாரத்தை யார் கொடுத்தது? அப்ப ஏன் அந்த பைலாவை கன்சிடர் பண்ணல தேர்தல் ஆணையம்? தேர்தல் ஆணையம் எதை கன்சிடர் பண்ணிச்சு? இல்ல அதிமுகவுல அதாவது பொதுச் செயலர் கட்சி நிரந்தர பொதுச் செயலர் ஜெயலலிதா பைலாவை மாத்திட்டு ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் 2 உருவாக்குனாங்க. உருவாக்கி 2 பேர் வந்து அந்த பைலாவை மாத்திட்டு அதன் அடிப்படையில கட்சி மறுகட்டமைப்பு செஞ்சுக்கிட்டாங்க. ஆனா வந்து பாமக பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா ஐயர் அதிகாரம் வந்து இவர் நிறுவனர்கிட்ட தான் இருக்கு.
அப்ப அப்படி இருக்கும்போது அதுதான் வந்து இன்னைக்கு வந்து சரியான ஒரு போக்குல போகும். அப்ப அதன்படி தானே இது போயிருக்கணும். ஏன் வந்து அதை வந்து ஓவர் கம் பண்றார்கள் சார், அன்பு இனி பேசுறாரு. இனி வந்து தேர்தல் ஆணையம், நீதிமன்றம்னு இது போய் நிற்கும். புரியுதா? ஒண்ணு சமரசத்துக்கு வருகிற வரை. சமரசம் ஒரே விஷயத்துல நடக்கும்னு சொல்லிட்டாரு ராமதாஸ். ராமதாஸுடைய ஸ்டேட்மெண்ட் ரொம்ப கிளியர். அன்புமணி சமரசத்துக்கு என்ன வாய்ப்புங்கிறத சொல்லல. டோரை ஓபன் பண்ணவே இல்லை. சமரசத்துக்கு நான் தயார் இல்லைன்ற மாதிரி தான் அவர் சண்டை செய்யறதுக்கு தயாராயிருக்கார். ஆனா ராமதாஸ் அப்படி இல்லை. சமாதானத்துக்கு தயார். சமாதானத்துக்கான ஒரே வழி, செயல் தலைவராக அன்புமணி செயல்படுவேன் என்று அறிவிக்க வேண்டும். முடிஞ்சு போச்சா உங்களுக்கு? அப்ப யார் டோரை ஓபன் பண்ணிருக்காங்க, யாரு டோரை ஓபன் பண்ணலன்னு இனிமே இந்த டோர் ஓபன் ஆகுதா க்ளோஸ் ஆகுதான்றத 2 பேருடைய நடவடிக்கையின் மூலமாகத்தான் புரிஞ்சுக்கணும். ஆனா எனக்கு தெரிய இந்த டோர் இனிமே ஓபன் ஆகாது. 2 பேரும் டோரை க்ளோஸ் பண்ணதாகத்தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அப்போ என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அடுத்த கட்டம் யார் பாமகன்னு வருகிற போது இது என்னதான் இருந்தாலும் ஃபைட் பண்ணி பார்த்திடலாம், நமக்கு ஒன்றிய அரசினுடைய ஆதரவும் தயவும் இருக்கிறது என்கிற அந்த மனநிலைக்கு அன்புமணி வந்து விட்டார் என்பதுதான் அவரினுடைய இவ்வளவு அழுத்தமான முடிவுகளுக்கு பின்னால் இருக்கிற காரணம். இல்லைன்னா என்ன, இந்த கட்சியினுடைய நூக்கன் காரணம் தெரியுமா அன்புமணிக்கு? இந்த கட்சியினுடைய தன்மை என்னன்றது தெரியுமா அன்புமணிக்கு? அன்புமணி எத்தனை பொதுக்கூட்டங்களில் பேசியிருக்கிறார், எத்தனை போராட்ட ஆர்ப்பாட்டங்களில் பேசியிருக்கிறார், எத்தனை பாமகவினுடைய கொள்கை சார்ந்த முடிவுகளை எடுத்திருக்கிறார். நீங்க யோசிச்சு பாருங்க. ஒன்றிய அமைச்சராக ஏ.கே. மணி இருந்தார், தலித் எழில்மலை இருந்தார், பட்டியல் போட முடியும், வேலு இருந்தார். இவங்களெல்லாம் இந்த கட்சிக்கு எங்காவது ஒரு இடத்தில் ஊழல் குற்றச்சாட்டை தெரிந்து, பாட்டாளி மக்கள் கட்சியினர் மீது வழக்கு இருக்கு, மறியல் செய்ததாக வழக்கு, ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தியதாக வழக்கு, ராமதாஸ் சொன்னதற்காக களத்துக்கு வந்திருந்ததாக வழக்கு. யார் மீதாவது ஒரு ஊழல் வழக்கு? எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள், எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள்? எவர் மீதாவது வழக்கு இருக்கா? அப்ப யார் மீது வழக்கு, ஊழல் வழக்கு? ராமதாசினுடைய மகன் என்கிற அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு ஒன்றிய அமைச்சரவையில் இருந்த ஒரே ஒரு நபர் அன்புமணி மட்டும்தான். அவர் மீது மட்டும்தான் வழக்கு இருக்கிறது. அப்போ இந்த கட்சியினுடைய தன்மை என்ன, இந்த கட்சிக்கு எவ்வளவு நல்ல பேர் இருந்துச்சு, இந்த கட்சி ஒரு கிளீன் இமேஜ் வச்சிருந்துச்சு, அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம அரசியல் செஞ்சுக்கிட்டே வந்தவர் அன்புமணி. இப்போ இந்த கட்சியை கபலீகரம் செய்தாலும் பரவாயில்லை, தன்னை ஒரு லீடர்ஷிப் என்கிற அந்த நிலையிலிருந்து, தன்னுடைய லீடர்ஷிப்பை நிரூபிக்கணுன்ற நிலையிலிருந்து எல்லாவற்றுக்கும் தயாராகி விட்டார். இந்த கட்சியை சின்னாபின்னமாக்குவதற்கு அவர் எல்லா முயற்சிகளையும் எடுப்பேன் என்பதைத்தான் அவருடைய பேச்சின் ஒன்றிய அரசினுடைய தயவு இருக்கிறது என்கிற ஆணவத்தில் பேசி இருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன். பைலா ஒரு விஷயம் சொல்லுது. இப்ப அவர் சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா, அவர் வெளிப்படையா பாஜக எதிர்க்கிறாரு. அன்புமணிக்கு பேக் போன்ல பாஜக இருக்குங்கிறது உறுதியாச்சுன்னு வச்சுப்போமே. இப்ப இந்த இடத்துல இருக்க இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் கட்சியில வந்து இப்ப வந்து அவர் புதுசா வந்து, அதாவது கடந்த காலத்துல அவர் ஆக்டிவ், இப்ப அவரால் ஆக்டிவா இருக்க முடியாது. இந்த இடத்துல வந்து ஒரு ஆக்டிவா இருக்க அன்புமணியோட போட்டி போறாரு. இப்ப இவரோட பாசிபிலிட்டிஸ் என்னென்ன இருக்கு? இன்னைக்கு வந்து நாளைக்கு கட்சி அவர் கைக்கு வந்தா கூட ராமதாஸால எந்த அளவுக்கு ஆக்டிவா ஒர்க் பண்ண முடியும் பேச வேண்டியதா இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இந்த விஷயம் அடுத்த கட்டமா எதை நோக்கி நகரும் அப்படின்னு பேச வேண்டியதா இருக்கு. ஏன்னா இவருக்கு யார் ஆதரவு இருக்காங்க? அன்புமணிக்கு பிஜேபி ஆதரவு இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்ப இவருக்கு யார் ஆதரவு இருக்காங்க? இவர் இந்த விஷயம் அடுத்த கட்டம் எதை நோக்கி கொண்டு போவார்னு நீங்க பாக்குறீங்க? இல்ல, ராமதாஸ் வந்து இப்ப ஆக்டிவா பாலிடிக்ஸ் பண்ண. ராமதாஸ் எப்ப ஆக்டிவா பாலிடிக்ஸ் பண்ணார் நீங்க சொல்லுங்க. ராமதாஸ் எல்லாவற்றையும் இயக்கி கொண்டேதான் இருந்திருக்கிறார். அவர் இயங்கியது குறைவு. அதெல்லாம் தொடக்க காலத்துல. எனக்கு தெரிய 2000க்கு பிறகு ராமதாஸ் இயங்கவே இல்லை, இயக்கினார். அதனால ராமதாஸுக்கு அந்த யுக்தி தெரியும், கட்சியை எப்படி இயக்குறதுன்னு. அதனால அவர் களத்துக்கு வருவாரா, அன்புமணி மாதிரி உழைப்பாரா, அதெல்லாம் தேவையில்லை. இன்னொன்னு, அன்புமணி என்ன உழைச்சிட்டாரு? இப்ப யங் பிளட் தானே அன்புமணி. கட்சிக்காக தினந்தோறும் கூட்டம் பேசிட்டாரா? தினந்தோறும் ஒரு ஊர்ல பங்கேற்றுட்டாரா? இரவெல்லாம் விழித்து பயணங்களை மேற்கொண்டார். அந்த மெர்சிடிஸ் காரை விட்டு இறங்காம தானே சார் அரசியல் பண்ணியிருக்காரு. என்னைக்காவது ஒரு நாள் அந்த மெர்சிடிஸ் கார் இல்லாம நீங்க அன்புமணியை பார்த்திருக்கீங்களா? எங்காவது ஒரு இடத்துல எங்காவது வேர்வை சொட்ட சொட்ட என்று ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறாரா? எங்காவது ஒரு விஷயத்தில் அரசுக்கு எதிராக சண்டமாருதம் செய்கிற குரலாக அவர் வெளிப்பட்டிருக்கிறாரா? எங்காவது ஒரே ஒரு இடத்தில் அவருடைய அந்த மேற்கே உதித்த மேன்மை சூரியன் எம்ஜிஆர் சொல்லுவாங்கல்ல, அந்த மினுமினுப்பு குறையாத இன்னொரு தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அன்புமணி தான். அன்புமணி என்னைக்காவது வியர்த்து பார்த்திருக்கீங்களா? அவருடைய சட்டை சுருங்கி நீங்க பார்த்திருக்கீங்களா? அவர் மீது என்றைக்காவது ஒரு கரைப்பட்டு நீங்க பார்த்திருக்கீங்களா? எந்த தலைவராவது இப்படி இருந்திருக்கிறாங்களா? அப்ப நீங்க எப்படி அதை ஒப்பிடுறீங்க? ராமதாஸ் வந்து அன்புமணி அளவுக்கு இயங்க முடியுமான்னு? அன்புமணி இயங்கவே இல்லை சார். ராமதாஸ் இயக்கி இருக்கிறார், இயங்கியும் இருக்கிறார். நீங்க இன்னொரு கேள்வி கேட்டீங்க, இந்த கட்சி அடுத்த கட்டம் என்னவாகும், யார் பக்கம் நிற்பாங்கன்னு. அதிகாரம் இந்த கட்சி தேவை என்று கருதுகிறவர்கள், நான் நல்லா புரிஞ்சுக்கணும், அதிகாரம் இந்த கட்சி தேவை என்று கருதுகிறவர்கள் அன்புமணி பக்கம் நிற்பான். ஆனா மருத்துவர் ஐயா தான் எல்லாம். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நாம ஐயாவால தான் வந்தோம். ஐயாவினுடைய உழைப்பு, ஐயாவினுடைய முகம், ஐயாவினுடைய எல்லாவற்றையும் தான் உள்ளடக்கி இந்த கட்சின்னு நினைக்கிறவன்
அவர் பக்கம் நிற்போம். இதுதான் யதார்த்தம். நிர்வாகிகள் பல பேருக்கு என்ன மனநிலைன்னா, இப்ப நீங்க கேட்ட கேள்வியில தான் மனநிலை. என்ன நினைப்பான்னா, ஐயாவோட காலம் முடிஞ்சு போச்சு. இனிமே சின்னையா தான் நம்ம ஒரு எம்பி ஆகணும், எம்எல்ஏ ஆகணும், சேர்மன் ஆகணும். அப்ப இந்த கட்சியில சின்னையாவோட இருந்தாதான் அதெல்லாம் நடக்கும். இந்த நேரத்துல நம்ம சின்னையாவுக்கு லாயல்ட்டியை காட்டணும்னு அன்புமணி பக்கம் போய் நிற்பான். ஆனா ராமதாஸ் இல்லாமல் அன்புமணியால் கட்சியை நடத்திட முடியாது. நல்லா நீங்க தெரிஞ்சுக்கங்க. வன்னியர் மக்களினுடைய, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்களினுடைய உள்ளங்களில் இடம்பெற்றிருக்கிறார் அன்புமணி, அல்ல ராமதாஸ். ஆனால் அன்புமணி ராமதாஸை தூக்கி எறிந்துவிட்டு தான் இந்த கட்சியை நடத்தி விடலாம் என்று கருதுவாரே, ஆனால் ஒரு நாள் கூட இந்த கட்சியை அவரால் நடத்திருந்த. நீங்க கேட்டீங்க இவ்வளவு டேமேஜ் பண்ணிட்டாருன்னு. இவ்வளவு டேமேஜ் இன்னைக்கு தானே சார் பண்ணாரு? இன்னைக்கு தானே பண்ணாரு? இத்தனை நாட்களாக பொறுமையாகத்தானே இருந்தார். எவ்வளவு செய்திகளை சொல்கிறார், அவ்வளவு காலமும் பொறுமையாக இருந்த. இன்னொன்னு, இன்னைக்கு நீங்க அன்புமணிக்கு ஏற்படுத்தின டேமேஜ் மட்டும் டேமேஜ் நினைக்கிறீங்க. ராமதாஸ் உட்கார்ந்தே தான் சார் பேசுவாரு. என்னைக்காவது நின்று பேசி பார்த்திருக்கீங்களா? உட்கார்ந்தே தான் பேசுவார், நின்று பேசியதே கிடையாது. ஒன்று. இன்னொன்று, அவரை படம் எடுக்க வருகிறவர்கள் கூட ராமதாஸை உட்கார வைத்துத்தான் படம் எடுப்பார்கள். ராமதாஸ் என்னைக்காவது தொண்டர்களோட நின்று படம் எடுத்து பார்த்திருக்கீங்களா? ராமதாஸை எப்படி அந்த கட்சிக்காரங்க சொல்லுவாங்க? திமுக தலைவரை தலைவருமா, கொஞ்சம் பேர் கலைஞரை உரிமையா திட்டம். அந்த அளவு இதேதான்யா சொன்னா கேட்க மாட்டான்யா, அந்த அம்மாவை பிடிச்சி உள்ளார போட்டுதான் இந்த பிரச்சனை தேவையா, இப்படி எல்லாம் பேசுற திமுக தொண்டனை பார்க்க முடியும். கட்சியினுடைய தலைவரை அண்ணன் என்றும் மாமா என்றும் மச்சான் என்றும் இப்படி உறவு முறையை சொல்லி அழைக்கிற, உறவு முறையை சொல்லி தன்னுடைய தலைவர்களை அடையாளப்படுத்துகிற கட்சியை தான் நீங்க பார்த்திருப்போம். தமிழ்நாட்டுல ஒரே கட்சி ஐயான்னு சொன்ன கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான். இன்னொன்னு பார்த்திருக்கீங்களா? குலதெய்வம், எங்கள் குலதெய்வம் ஐயா ராமதாஸ், அம்மா சரஸ்வதி, இப்படிதான் சொல்லுவாங்க. அப்ப அந்த கட்சியில ராமதாஸை தெய்வமாக மதிக்கிற ஒரு சூழல் அந்த கட்சிக்குள் இருந்தது. ஐயாவை உட்கார வச்சு அவருடைய கால்களை தாங்கி நின்ற தொண்டர்கள். அவருக்கு முன்னாடி நீங்க இமேஜை உடைச்சு போட்டீங்களே, புதுச்சேரி பொதுக்குழுல மைக்க தூக்கி போட்டீங்களே, அவர் பேச பேச கவுண்டர் கொடுத்தீங்களே, அவர் பேச பேச அவருடைய பிம்பத்தை உடைத்து நொறுக்குனீங்களே, அவர் பேச பேச அவருடைய குரலுக்கு மதிப்பளிக்காமல் நான் போட்டேன் ஹவுஸ் ஆபீஸ்ல, எங்க பனையூர் பங்களாவுல, நீங்க அங்க வந்துருங்க, என் நம்பர் இதுதான், இனிமே என்ன அங்க பார்க்க வாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இனிமே எவனும் தைலாபுரம் தோட்டத்துக்கு போவாத, இவரை போய் பார்க்காத, இவர் பேச்ச கேட்காதன்னு தானே பொருள். அப்ப இன்னைக்கு டேமேஜ் அன்புமணிக்கு ஆயிடுச்சு. இனிமே இலகுவா இயங்க முடியுமா? பழைய நிலைக்கு வர முடியுமா? கட்சியில இருக்க முடியுமான்னா ராமதாஸ் இயங்க முடியுமா? ராமதாஸ் எவ்வளவு பெரிய இடத்தில் இருந்தார். அவரை உடைத்து சுக்குநூறாக்கி தரையில் போட்டது யார்? அன்புமணி தானே. எனவே வினை விதைத்திருக்கிற அன்புமணி வினை அறுத்து விட்டார் என்றுதான் நான் சொல்வேன். நாளைக்கு இந்த விஷயம் சரியானாலுமே நாளைக்கு திரும்ப அந்த லீடிங் போஸ்ட் அன்புமணி தான் வரப்போறாரு. அந்த ஸ்பேஸ் அவர் கொடுத்தாரும் இல்ல. ஆனா இன்னைக்கு இந்த அளவு டேமேஜ் இவரே பண்ணிட்டு நாளைக்கு திரும்ப இவரே எப்படி அவர் புகழ முடியும், அவருக்கு அந்த கிரெடிட்டை கொடுக்க முடியும்? அது அது ரெண்டு ஸ்டெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும் அன்புமணி விஷயத்துல நாளைக்கு. இல்ல, 2 ஸ்டெண்ட்லாம் இல்ல. இப்ப ஏற்கனவே அவரை பாராட்டியவர் தான் இன்றைக்கு அவரை தூற்றுகிறார். அரசியல்ல எதுவும் நிரந்தரம் கிடையாது. நாளைக்கு இதே அன்புமணி சீரான மனநிலைக்கு இந்த கட்சியினுடைய வளர்ச்சி, தலைவரினுடைய சொல் கேட்டு நடக்க வேண்டும் என்கிற அந்த பண்பு இவற்றுக்கெல்லாம் உட்பட்டு விட்டால் நாளை இலகுவாக இயக்கத்தை நடத்த போறாரு. அவ்வளவுதானே. இதுக்கு முன்பு எவ்வளவோ பிரச்சனைகள் எல்லாம் வந்திருக்கின்றன எத்தனையோ கட்சிகளில். அதையெல்லாம் பார்த்திருக்கிறது தமிழ்நாடு, அதையெல்லாம் பார்த்திருக்கிறது இந்தியா. அதையெல்லாம் கடந்துதான் தலைவர்களுடைய வாரிசுகள் மீண்டும் வந்திருக்கிறார்கள், சமரசம் செய்திருக்கிறார்கள், மீண்டும் இயக்கி இருக்கிறார்கள். இது ஒரு இலகுவான நடவடிக்கை, அவ்வளவுதான். ஆனால் இதை எப்படி நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ராமதாஸை தூக்கி எறிந்துவிட்டு அன்புமணியால் இயங்க முடியாது. ஆனால் அன்புமணியை தூக்கி எறிந்துவிட்டு ராமதாஸால் இயங்க முடியும். இல்ல சார், ஒரு விரிவான உரையாடல். அடுத்த கட்ட இந்த நகர்வு, இந்த பாலிடிக்ஸ் எதை நோக்கி நகருதுங்கிறத பொறுத்து பார்க்கலாம். மிக்க நன்றி. நன்றி.